சந்திரனுக்கு அடுத்த ராசியில சனி வக்ரமாயிருது. அப்ப சந்திரனுக்கு அடுத்த ராசியில சனி வக்ரமா இருந்தா சனி வந்து சந்திரன் அடிக்கும். அப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை இருக்கணும், அல்லது அவங்க அம்மாவுக்கு உயிராபத்துகள் இருக்கணும் 2. இல்லாட்டினா அவங்க அம்மா வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும். 3 காம்பினேஷன் தான் இருக்கு, 3 கண்டிஷன் தான் இருக்கு. இந்த பையன் ஜாதகம் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்றதை சொல்லுது. அவங்க அம்மா என்ன ஆவாங்கன்றது அவங்க அம்மா ஜாதத்துல தான் தெரியும். அவங்க அப்பாவுடைய ஜாதத்துல அவங்க பொண்டாட்டிக்கு என்ன ஆகுன்றது இது ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய படம். அப்ப நான் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி 3 பேரை பார்த்துருக்கேன்றப்ப 3க்கான பலன்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வராரு, அவருக்கு வந்து சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கிறப்ப, சார் உங்களுக்கு திருமணம் வந்து 30 வயசுக்கு மேல தான் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னால பண்ணா நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணணும், அதுவும் சிக்கல் தானே, அதுவும் ஒரு பிரச்சனை தானே, அது நடக்கணும். அப்படி இல்லாம நார்மலா கல்யாணம் பண்ணி வச்சா அது டிவோர்ஸ்ல போய் தான் முடியுன்றது விதி. ஏன்னா 3 கிளைண்ட்டே நான் பார்த்துருக்கேன், இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். அப்போ 3ஐயும் அவாய்ட் பண்ண என்ன செய்யணும்? தெரியலையே, அந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணணும். நிறைய பேருக்கு 30 வயசுல போகும். அப்போ 30 வயசு வரைக்கும் தாண்டிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை சார், அதுக்கு முன்னால நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை நடக்கும்னு சொல்றேன்.